என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி உனக்கான நல்ல செய்தி கொண்டு இந்த விடியலில் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என்னை கண்டதும் இந்த வார்த்தைகளை நீ கேட்டு விட்டாயானால் ஆனந்தமடைவாய். என்னை கண்டதும் இந்த வார்த்தைகள் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய்து விட்டால் நான் வெற்றியடைந்து விடுவேன். உனக்காக வருகின்ற தாயின் அன்பை மதிக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை மறக்காதே. நிச்சயமாக என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் நான் உன்னை தொடரும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன்னை நம்பிக்கையோடு வழி நடத்துவதை நீ உணர்ந்தது உண்மை என்றால் அடுத்து வரும் காலங்களில் நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. 1000 சந்தர்ப்பங்கள், 1000 சூழ்நிலைகள், இது எல்லாமும் ஒரு வகையாக என் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் கொடுத்து முடித்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இனி வரும் நேரங்களை நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும். இனி வரும் காலங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் இனி சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அடுத்த நிகழ்வு என்பது உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கும் என்று சொல்லி நீ குழம்பியது எல்லாமும் போதும். இனி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலும் நானாக இருந்து உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை செதுக்கிக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நாம் எதிர்பார்த்தது போல எதுவுமே நமக்கு நடக்கவில்லை என்றாலும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையை மாற்றப் போகிறது, உன் வசமாக்கி கொடுக்கப் போகிறது. நான் வாய் வழியாக இதையெல்லாமும் சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் என் பிள்ளை நம்பிவிடுமா என்ன? இதையெல்லாமும் நான் செயல்படுத்தி கொடுக்க வேண்டும். இதையெல்லாமும் என்னவென்று உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு உண்மையிலும் ஒரு தெளிவு கிடைக்கும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் உணர்ந்து நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் எல்லாமும் இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுகின்ற எல்லாமும் நமக்கு நம் விருப்பங்களை உருவாக்கி தருவதை இனி நீ கண்கூடாக காண்பாய். உன் எண்ணம் போல உன் வாழ்க்கை மாறுவதை உன்னால் கண்கூடாக கண்டுவிட முடியும். என் பிள்ளையே, எதிலுமே நாம் விரும்புவது நமக்கு கிடைக்க வேண்டும், நாம் ஆசைப்படுவது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நமக்கு கிடைத்த விஷயங்களை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. நாம் உருவாக்குகின்ற விஷயங்களை எல்லாமும் நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. எத்தனையோ நேரம் இந்த வராகி உன்னிடத்தில் வந்து நிற்கும் பொழுதெல்லாமும் என் குழந்தை கண்கலங்கி நின்றதை பார்த்து அம்மாவும் கண்கலங்கி இருக்கிறேன். சரி, நீ தெய்வம் அல்லவா? எதற்காக கண்கலங்கினாய்? நீ சாதாரணமாகவே அந்த துன்பத்தை எனக்கு துடைத்திருக்கலாமே, அந்த பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கலாமே. அதை விட்டுவிட்டு எதற்காக நீ கண்கலங்க வேண்டும் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? என்னதான் நான் தெய்வமாகவே இருந்தாலும் நான் உன் தாய் அல்லவா? தன் பிள்ளையினுடைய கண்களில் கண்ணீரை கண்டதும் ஒரு தாயாக எனக்கு அந்த கண்ணீரானது நிச்சயமாக அப்படியே வந்துவிடத்தான் செய்கிறது. இனி எப்பொழுதும் நான் கண்ணீர் சிந்தக்கூடாது என்று நீ நினைத்தாயானால் முதலில் அதற்காக நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும்.
நான் எப்படி உன் கண்ணீரை காண மனமில்லாமல் இருக்கிறேனோ அதுபோல நீயும் உன் கண்ணீரை நிச்சயமாக வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் முதலில் உன் தாயை நீ உள்வாங்க வேண்டும். உன் அம்மாவை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொண்டு நீ எல்லாவற்றையும் உடனிருந்து அம்மாவை உன் வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது தானாகவே உனக்குள் தைரியம் பிறக்கும். தானாகவே உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு வெளியேறி ஓடிவிடும். இது எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி நான் துணை என்று உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் முழுமையாக நிற்கும். இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு சில நல்ல விஷயங்களை இன்னமும் காண்பித்து கொடுக்கவில்லை. எதுவென்றாலுமே நீ பொறுமையோடு இருந்ததற்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பலன் கிடைக்காமல் போகாது. உன்னுடைய பொறுமைதான் இவ்வளவு நேரமும் என்னையும் உன் அருகில் நிற்க வைத்திருக்கிறது. அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நாம் எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாமல் நமக்கான விஷயங்களை நாம் தெளிவு கொண்டு செய்யும் பொழுது அந்த விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு பிறக்கும். ஒரு மிகப்பெரிய மாற்றமும் ஒரு மிகப்பெரிய ஆறுதலும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கென கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இது போன்ற காலங்களை நீ எப்பொழுதும் கவனத்தில் வைத்துக்கொள். இது போன்ற வாய்ப்புகள் எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை ஒரு நாளும் நீ விட்டுவிடாதே. ஆசைகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கும் என் பிள்ளை யாரையும் நம்பி வாழ்ந்தது கிடையாது என்பதுதான் உண்மை. நம்பிய பொழுதெல்லாமும் பட்ட அடிகள். இன்று யாரையும் நம்பக்கூடாது என்ற ஒரு தைரியத்தை என் பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறதல்லவா, அது போதும். ஒரு விஷயத்தை இன்னொருவருக்கு செய்யும் பொழுது முதலில் அவருடைய இடத்திலிருந்து நாம் எப்பொழுதும் யோசிக்க வேண்டும். அவருடைய இடத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். 10,000 ஆண்டுகள் வாழப்போவது போல் நடந்து கொள்ளக்கூடாது. மரணம் உன் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னால் இயன்றவரை நல்லவராகவும் உன்னால் முடிந்தவரை சந்தோஷமாகவும் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் சரியாக நீ எடுத்துச் செல்ல வேண்டும். எப்பொழுதும் எதையும் தொலைக்காமல் நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. நண்பனாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே நீ நிச்சயமாக அளவோடு தான் பழகிக்கொள்ள வேண்டும். அன்பை கொடுத்தாலும் எது நடத்தினாலும் யார் எப்பொழுது எப்படி மாறுவார்கள் என்பதனை இங்கு யாரும் சொல்லிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பிழைக்க விரும்பினால் முதலில் அதற்கு நீ உழைக்க விரும்ப வேண்டும். உழைக்க வேண்டும் என்ற விருப்பம் எந்த பிள்ளைக்குள் இருக்கிறதோ அந்த பிள்ளை வாழ்நாள் முழுமைக்கும் தான் நினைத்ததை எல்லாமும் சாதித்து தன் விருப்பங்களை எல்லாமும் நடத்தி இந்த வாழ்க்கையை என்னவென்று உருவாக்கி நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கே என்று நான் துணை வரும் காலம் இந்த வராகி எப்பொழுதுமே உன்னை தேடி தேடி வந்து உனக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி உன்னை வழிநடத்துவேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி எண்ணற்ற விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிசயங்களை காண செய்ய நான் தயாராகிவிட்டேன். ஆச்சரியங்களை என் பிள்ளைக்கு கொடுத்துவிட நீ தயாராகி உன்னை நான் எப்பொழுதும் அன்பான பாதையில் அழைத்துச் செல்லும் பொழுது கரடு முரடான பல விஷயங்கள் அங்கு இருக்கத்தான் செய்யும். கரடு முரடான பல விஷயங்களை அங்கு தாங்கி வரத்தான் வேண்டி இருக்கும். இதையெல்லாமும் நீ கடந்து விட்டால், இதையெல்லாமும் நீ என்னவென்று உணர்ந்து விட்டால்
நிச்சயமாக உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இனி உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பல ஆசைகளோடு நாம் எதையும் எதிர்பார்த்து நிற்கும் இந்த நேரம், பல தேவைகளோடு நாம் எதையும் உணர்ந்து நிற்கும் இந்த நேரம், இவை எல்லாவற்றையும் நீ ஒவ்வொன்றாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக நீ என்னவென்று உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலத்திலும் என் பிள்ளை வாழ்ந்து காட்டும் ஒரு விஷயம் இனிமேலும் தவற விட்டுவிடக்கூடாது. இது உன் வாழ்க்கை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிச்சயமாக சரியாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகள் நிச்சயமாக எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அன்பை நாம் எப்பொழுதும் நமக்காக பெற நினைக்கும் இந்த நேரம், அன்பான சில உறவுகளை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நம் வசமாக நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். நம் வசமாக நாம் எப்பொழுதும் நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எதையுமே நாம் ஒவ்வொரு நாளும் உணரும் பொழுது, எதையுமே ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். வாழப்போகிற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதும் உனக்கு புரிந்துவிடும். தவித்த மனதோடு தனிமையில் அமர்ந்திருக்கும் என் குழந்தை, சட்டென்று ஒரு எறும்பு வந்து கையில் கடித்து விட்டால் அது என்ன சொல்லும் தெரியுமா? தனிமையில் அமர்ந்திருக்கிற உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லும். வழியில் மனமறியாமல் அதை உதறி தள்ளிவிடுவாய். அதற்கு எறும்பு என்ன கேட்கும் தெரியுமா? உனக்கென்று நான் இருக்கிறேன் என்று கூறிய என்னை ஏன் உதறி தள்ளுகிறாய் என்று. நீ கடித்ததால் எனக்கு வலித்து விட்டது, வழியில் நான் உன்னை உதறி தள்ளிவிட்டேன் என்று நீ சொல்வாய். எனக்கு அன்பை அப்படித்தானே காட்டத் தெரியும் என்று அந்த எறும்பு சொல்லும். அம்மா சொல்வது உண்மைதானே? எறும்பு எப்படி உன்னை நெருங்க முடியும்? கடித்தால் மட்டும்தான் அந்த எறும்பை என்னவென்று நீ ஏறெடுத்து பார்ப்பாய் அல்லவா? அப்படித்தான் அந்த எறும்பு சொல்லும். அன்பை சில முறை இந்த உலகம் கோபமாகத்தான் காட்டும். அது அன்புதான் என்று புரியாத வகையில் அது உனக்குள் கோபத்தை அதிகமாக உருவாக்கும். எல்லாமும் ஒரு நாள் மாறும். எல்லா விஷயங்களும் ஒரு நாள் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி எப்பொழுதும் உன்னை நல்ல மனநிலையோடு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை மறக்காதே. சில நேரம் உன்னை நீயே தாங்கி பிடித்து கொள்ள வேண்டும். கை கொடுக்க யாருமே இல்லை என்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையை நீயாகவே தாங்கி பிடித்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உடன் வந்து பெற்று கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. உடன் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை தலை நிமிர்ந்து வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் யோசித்து, இதுவரையிலும் நாம் இருந்தது போதும், இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் இனி நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரத்தான் செய்யும் என்பதனை நீ மறக்காதே. நான் வருகின்ற நேரம் இனி அத்தனையும் உனக்கு நன்மையை கொடுக்கும். போக போக எதுவுமே சாதாரணமாகிவிடும் என்பதனால் இப்பொழுது எதை பார்த்தும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒரு காலத்தில் சிறிய சிறிய வலிக்கும் உடைந்த மனது இன்று பெரிய பெரிய காயங்களையும் அமைதியாக கடந்து செல்ல கற்றுக்கொண்டு விட்டது. நடக்கும்போது கால் தடுக்கி கீழே விழுந்தாலும் தூக்கிவிட வரும் கைகளை விட தடுக்கிய கற்களை பரவாயில்லை என்று நினைக்கும் அளவிற்கு
மனது மாறத் தொடங்கிவிட்டது. ஏனென்றால் வீழ்த்தியவர்கள் அதிகம், தூக்கி நிறுத்தியவர்கள் மிக மிக குறைவு. ஒரு நாள் அழுகை, மறுநாள் புன்னகை, இரண்டையும் நிச்சயமாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். வாழ்க்கையை அதை அனுபவித்துதான் கடக்க வேண்டும் என்று இப்பொழுது உன்னுடைய மனது புரிந்து கொண்டு விட்டதல்லவா? அது போதும், அது ஒன்று போதும். இதையெல்லாமும் நீ புரிந்து கொண்ட பிறகு உன் வாழ்க்கையை நீயே பக்குவமடைந்து நல்ல நிலைக்கு அதை அழைத்துச் செல்ல துணிந்து விட்டாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ இழந்தது ஒரு வாய்ப்புதான். ஆனால் உன் தாய் உனக்கு கொடுக்கப் போவது புதியதொரு வாழ்க்கை. எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கும் நேரமே நிச்சயமாக இந்த தாயானவள் உன்னுடைய கதையை புதிதாக எழுத ஆரம்பித்து விட்டேன் என்பதனை மறக்கக்கூடாது. தாயை நம்புகின்றவர்கள் வாழ்க்கையில் தோற்றதாக ஒருபோதும் சரித்திரம் கிடையாது. என்ன நடந்தாலும் நான் இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேதி போல உன் கவலைகளை கிழித்தெறிந்து விட்டு ஒவ்வொரு நாளும் உனக்கானது என்பதனை நீ புதிதாக எண்ணிக்கொள். ஒவ்வொரு நாளும் உனக்காக பிறந்திருக்கிறது என்று நீ புதிதாக எண்ணிக்கொள். அப்படி நீ எண்ணிக்கொள்ளும் பொழுது எல்லாமும் உனக்கு சர்வசாதாரணமாக நடந்தேறிவிடும். எல்லா விஷயங்களுமே உனக்கு சர்வசாதாரணமாக நடத்தி முடிக்கப்பட்டு விடும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உனக்குள் உருவாக்கும் இந்த காலம், நான் இருந்து உனக்கு உருவாக்கும் இந்த நேரம் நிச்சயமாக இனி உன்னை நல்லபடியாக மாற்றட்டும் என்பதனை புரிந்து கொள். நல்லபடியாக உன்னை இந்த வாழ்க்கை சரியாக தேற்றட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். தேவை என்று நான் சொல்லும் இது போன்ற விஷயங்கள் இனி உன் தேவைகளை எல்லாமும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை மறக்காதே. உன் தேவைகளை எல்லாமும் இனி உனக்கே என்று உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு இருந்து உன்னை தேடி வந்து உனக்கு சொல்லும் அத்தனை விஷயங்களையும் இனிமேல் எந்த நாளிலும் நான் சரி செய்து கொடுப்பேன் என்பதனை மறக்காதே. எந்த நாளிலும் நிச்சயமாக உனக்கான ஒன்றை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லை என்று இனி எதையும் எண்ணி என் பிள்ளை கலங்கக்கூடாது. இனி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றும் உனக்கு நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான நன் மதிப்பை கொடுக்கும். எல்லாமும் ஒவ்வொன்றையும் உனக்கு உணர்த்தும். பல மறக்க முடியாத அனுபவங்கள், சந்தோஷமான அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. அதையெல்லாமும் நீ ஒவ்வொன்றாக தேடி பெற வேண்டிய நேரம் இது. உன்னை தேடி வரும் உண்மையான விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். அப்படி இருக்கும் பொழுது இனி எதற்குமே என் பிள்ளை கலங்காது. எந்த ஒரு சூழ்நிலையையும் யோசித்து என் பிள்ளை வருந்தாது. என்ன நடந்தாலும் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு வாழ நினைத்து விடுவாய் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். அப்படி வாழ்ந்தால் இப்படி வாழ்ந்தால் என்றெல்லாம் நினைத்து ஏக்கப்படாமல் இரு. ஆசைகள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தாலும் வாழ்க்கை அதற்கேற்றபடி பிரச்சனைகளையும் சவால்களையும் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரும் யாருடைய வழியையும் இங்கு புரிந்து கொள்ள வேண்டாம். ஆனால் எல்லோருக்கும் வழி என்ற ஒன்று உண்டு என்பதனை புரிந்து கொண்டால் போதும். எல்லோருக்கும் வலிக்கும் என்பதனை தெரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையை, பேசுகின்ற வார்த்தைகள் எப்பொழுதும் நாம் ருசி பார்த்து தான் பேச வேண்டும். எப்படி உணவை ருசி பார்த்து நாம் விழுங்குகிறோமோ அதுபோல வருகின்ற வார்த்தை இன்னொருவரின் மனதை காயப்படுத்தும் என்றால் ஒருபோதும் அதனை வெளிப்படுத்தி விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, இன்று உன்னை காயப்படுத்திய காலம் நாளை உனக்கு மருந்து போடும். இன்று உன்னை ஒதுக்கிய உலகம் நாளை உனக்காக காத்திருக்கும். பொறுமையாக இரு.
பருவகாலம் மாறும் பொழுது பாலைவனமும் பூக்கத் தொடங்கும். இதுதான் உண்மை. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.